ராமானுஜருடைய சிஷ்யர் அவர் சொல்கிறார், வாழ்க்கையில் நாம் கண்ணீர் விடுறதுங்கிறது ஏதேதோ அற்பமான விஷயங்களுக்காக கண்ணீர் விட்டுருப்போம். ஒருத்தரையும் சொல்கிறார், நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒருத்தர் 35 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், 60 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், 70 வருஷம். இது வரைக்கும் நாம் எதுக்கெல்லாம் அழுதுருக்கோம்னு நினச்சி பாருங்கோ. பகவானை நினச்சி எவ்வளோ தூரம் அழுதுருக்கோம்னு நினச்சி பாருங்க. அப்போ வாழ்க்கையில் இதுவரை எதுக்கெல்லாம் கண்ணீர் விட்டு இந்த கண்ணீரை நாம் வீணடிச்சிட்டோம். ஆனால் ஒரு பக்தன் கண்ணீர் விட்டான்னா அவனை பிரிஞ்சு பகவானால் இருக்க முடியாது. இதுதான் பாயிண்ட் நம்பர் 4. ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீர் விடுறான்னா உடனே அந்த பக்தனை தேடி பகவான் ஓடி வருவான். இதுக்கு சான்று உண்டான்னா நிறைய உண்டு. ஒன்று மட்டும் சொல்கிறேன். உடுப்பி கிருஷ்ணர் பற்றி எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பிரசித்தம். கனகதாசர்னு ஒரு மகான். அவர் என்ன பண்ணார், கிருஷ்ண பக்தியை பரப்பிக்கொண்டு எல்லா இடத்திலும் கீர்த்தனைகள் பாடல்கள் பாடிக்கொண்டே போகிறார். உடுப்பி கிருஷ்ணனை தரிசித்து அவனை பற்றி பாட்டு பாடுறதுக்காக உடுப்பி கோவிலுக்கு கனகதாசர் வருகிறார். ஆனால் அங்கே இருந்தவாள்லாம் சொன்னாலாம், நீங்கள் ரொம்ப தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர், நீங்கள் கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டா. அவருக்கோ உடுப்பி கிருஷ்ணனை தரிசிக்கணும்னு அவ்வளோ ஆசை. ஆனால் நீங்கள் குலத்தை காரணம் காட்டி உள்ளே வரக்கூடாதுன்ட்டா. அவர் பார்த்தார், நான் வெளிப்பிராகாரத்தையாவது அப்படி சுற்றி பிரதட்சணமாக போய் கிருஷ்ணனை பற்றி பாடுறேன்னு அப்படியே பாடிக்கொண்டே கோவிலுக்கு வெளிப்பிராகாரத்தை சுற்றி வலம் வருகிறார். அப்போ அவருக்கு கண்ணெல்லாம் கண்ணீரான். ஐயோ, உடுப்பி கிருஷ்ணனை தரிசனம் பண்ணணும்னு ஆசையோடு வந்தேனே, அந்த தரிசனம் கிடைக்கலையேன்னு கண்ணீர் விட்டார். கிருஷ்ணனுக்கு பொறுக்கலை. என்ன பண்ணானா, அவர் எந்த பக்கம் பிரதட்சணம் வருகிறாரோ அந்த பக்கம் நோக்கி உள்ளிருக்கும் கிருஷ்ணன் அப்படியே திரும்ப ஆரம்பிச்சானாம். இவர் அப்படியே கோவிலை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கார். உள்ளே இருக்கிற அர்ச்சகர் பார்க்குறார், உள்ள கருவறையில் உள்ள கிருஷ்ணனுடைய திருமேனி சுத்த ஆரம்பிக்கிறது. என்னடா இது, கிருஷ்ணன் அப்படியே ரொட்டேஷனில் இருந்துகிட்டே இருக்காரேனா. கனகதாசர் வெளியில் சுத்த 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 அவரை பார்த்து கிருஷ்ணன் சுற்றிகிட்டே இருக்கான். கிருஷ்ணனுக்கு வருத்தம், இவனால் அந்த சுவரை தாண்டி கனகதாசரை பார்க்க முடியும், ஆனால் கனகதாசரால் தன்னை பார்க்க முடியாதே. என்ன பண்ணான் கிருஷ்ணன், ஒரு பார்வை பார்த்தான். சுவரிலே ஒரு ஜன்னல் தானாக உருவானது. சுவரில் ஓட்டையே விழுந்துருத்து. அதுக்கு கன கிண்டின்னு இன்னைக்கும் பேர். உடுப்பி கிருஷ்ணர் சன்னதியில் ஒரு ஜன்னல் இருக்கும். பார்த்தான், சுவர் உடைந்தது, ஜன்னல் உருவானது. என்னதானே பார்க்கணும்னு, நீ கண்ணீர் சிந்தினால் என்னால் பொறுக்க முடியாது. ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். இதோ பாருன்னு கண்ணன் அப்படியே தரிசனம் கொடுத்தான். கனகதாசர் அங்கிருந்து தரிசனம் பண்ணார். பார்த்தா அத்தனை பேரும், ஆஹா, இப்படிப்பட்ட மகானை போய் நாம குலம்னு ஒரு காரணம் காட்டி இகழ்ந்து விட்டோமேன்னு அதுக்கப்புறம் தங்கள் தவறை அவர்கள் உணர்ந்தார்கள்னு வரலாறு. அப்போ ஒரு பக்தன் தன்னை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கண்ணீர் சிந்தறான்னா கண்ணன் வந்தான். அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். அந்த பக்தர்களை பகவானால் பிரிஞ்சிருக்க முடியாது. உடனே அவர்களை தேடி ஓடி வருவான்.